அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மனிதன் அல்லாஹ்வை பயந்து விட்டால் அவனுக்கு அல்லாஹ்விடத்தில் இருந்து 3 பரிசுகள் கொடுக்கப்படுகிறது என்ற தத்துவத்தை அல்லாஹ் சொல்லும் பொழுது அந்த சூராவிலே 3 பரிசுகளை அல்லாஹ் சொல்லுவான். ஒன்று சொல்லுவான் அல்லாஹ், உமை யத்தகில்லாஹ யஜ்அல் லஹு மக்ரஜா வ யர்ஸுகு மின் ஹைஸு லா யஹ்தஸிப். அல்லாஹ் ஒரு ஆள் பயந்துட்டா அவருடைய சிக்கலை எல்லாம் அல்லாஹ் நீக்கி அவருக்கு கணக்கு இல்லாம காசு கொடுக்க ஆரம்பிச்சிருவான் அல்லாஹ். இந்த ஆயத்துக்கு சஹாபாக்களுடைய வீட்டுல நடந்த ஒரு நிகழ்ச்சி எழுதியிருப்பாங்க. மதீனாவுடைய அன்சாரி சஹாபிகளில் அவுஃப் இப்னுல் மாலிக்குல் அஷ்ஜஇ ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்ட்ட வந்து சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ், என்னுடைய மகனார் எதிரிகள்கிட்ட கைதியாக பிடிக்கப்பட்டு விட்டார், அதனால் என்னுடைய மனைவியும் ரொம்ப கவலையில் ஆழ்ந்திருக்கிறார், நாங்கள் சோகத்திலே மூழ்கி இருக்கிறோம் நாயகமே, என்னுடைய மகன் எதிரியினுடைய பிடியிலிருந்து என் வீட்டுக்கு வர வேண்டும், எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வச்சான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் சொல்லித்தரக்கூடிய இந்த ஒரு விருதை ஓதிக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னா, லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லான்னு சொல்லி அந்த உங்க மனைவியை ஓத சொல்லிக்கிட்டே இருக்கு. திடீர்னு வீட்டு வாசல்ல நின்று மகன் சத்தம் போடுற சத்தம் கேட்குது. அப்போ உடனே கேட்கிறாங்க, யாரு? நம்ம பையன் சத்தமா இருக்கு, அவர் ஜெயில இருக்காரு, அவரு தானா அல்லது கனவா நினவான்னு பார்த்தா அவரே தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்த நாம ஒரு திக்ர் ஓதுறன்னு வைங்க, நாமளா எடுத்து ஓதுறதுக்கும் ரசூலுல்லாஹ் சொல்லி தந்து ஓதுறதுக்கு வித்தியாசம் இருக்கா இல்லையா? அது உடனே ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்தா அல்லாஹ்வே சொல்லி கொடுத்த மாதிரி தானங்க. அப்போ பாக்குறாங்க மகன் தான் வந்திருக்கிறாரு. பின்னால திரும்பி பார்த்தா நிக்குது கூட்டம், ஒரு 3000 ஆடு நிக்குது. சில கித்தாப்புல வருது 100 ஒட்டகம். அப்போ உடனே கேட்டாங்க, இது என்னப்பா? அப்ப சொன்னாங்க, நான் திடீர்னு எனக்கு விலங்கு போட்டிருந்த ஜெயில தானா விலங்கு அருந்து விழுந்துருச்சு, யாரும் இல்லாத நேரத்துல, சாமத்துல நைட் நேரத்துல யாருமே இல்லாத நேரத்துல தானாவே கட்டாய கீழே விழுந்து தப்பிச்சுட்டேன். வரும்போது ஒரு ஒட்டகம், எதிரிகளுடைய ஒரு ஒட்டகம் நின்னது, அதுல ஏறின எதிரிகளுடைய ஆடுகள் 3000 ஆடுகள் மேய்ந்து கொண்டிருந்தது, அது ஒரு சவுண்டு போட்டேன், பின்னாலேயே வந்துருச்சு. ஆக தன்னுடைய மகன் சிறையில் மாட்டிக்கொண்டார், பொருளாதாரத்திலையும் நாங்கள் பல சிக்கலில் மாட்டிக்கொண்டோம் என்று இருக்கிற இந்த நேரத்தில் நபி அவர்கள் சொல்லிக் கொடுத்த அந்த அருள் தத்துவம் அவர்களுடைய மகனையும் மீட்டி கொண்டு வந்தது மாத்திரமல்ல, அவர்களுக்கு கணக்கில்லாத செல்வத்தை உடனே ஒரே நைட்லயே அவர்களுக்கு கொடுத்தது. நீங்க பாருங்க, 3000 ஆடுங்கிறது, ஒரு ஆடு 20,000 ரூபாய் நீங்க போட்டு பாருங்க, 60 கோடி ரூபாய். 60 கோடிக்கு அதிபராக அவ்வளவு பெரிய ஒரு பெரிய கோடியை ஒரே நைட்லயே அவர்களுக்கு அல்லாஹ் இன்ப அதிர்ச்சி அல்லாஹ் கொடுத்தான் என்று எழுதி காட்டும். அதனாலதான் இமாம் ஜாபர் சாதிக் இமாம் சொல்லுவாங்க, என் பாட்டனார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது என்ன தெரியுமா? நீங்கள் உங்களுக்கு இரணம் தாமதமானால் அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்லுங்கள், உங்களுக்கு ஏதேனும் அல்லாஹ்வுடைய ஒரு அருள் கிடைத்தால், ஒரு பாக்கியம் கிடைத்தால், ஒரு நியமத்து கிடைத்தால், ஒரு செல்வம் கிடைத்தால் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்கள். கவலையில் நீங்கள் ஆழ்ந்திருந்தால் லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் சொல்லுங்கள். கவலை என்பது ஒரு மனிதனுக்கு இதய வியாதியை ஏற்படுத்திவிடும். கவலை என்பது ஒரு மனிதனுக்கு சுகரை ஏற்படுத்திவிடும். கவலை என்பது ஒரு மனிதனுக்கு பிரஷரை அதிகப்படுத்திவிடும். இந்த 2 தான் ஒரு மனிதனுடைய மற்ற உறுப்புகள் செயல்கிறதுக்கு காரணமாயிருது. ஒரு மனிதனுக்கு பிரஷரும் சுகரும் அதிகமாயிருச்சுனாலே அதனால தான் ஒரு டாக்டர் முதல்ல பிரஷர் சுகர் செக் பண்ணுங்கன்னு சொல்றானே இல்லையா, முதல்ல போன உடனே. அப்போ அத்தனை விஷயத்துக்கும் கவலையை நீக்கக்கூடிய ஒரு ஆயுதம் என்று இமாம் ஜாபர் சாதிக் இமாம் சொல்லி காட்டுவார். பகதாதிலே உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலத்திலே காதிசியா போர் என்று ஒரு போர் நடந்தது. காதிசியாவினுடைய போரினுடைய தளபதியாக சொர்க்கத்தை கொண்டு சுப செய்தி சொல்லப்பட்டு ரசூலுல்லாஹ்வுடைய வாயால், யா அல்லாஹ், சஅத் என்ன துவா கேட்டாலும் நீ அந்த துவாவை ஏற்றுக்கொள் என்று ரசூலுல்லாஹ் துவா செய்தாங்களே, அந்த சஅத் இப்னு அபி வக்காஸ் இன்னைக்கு சைனால அடங்கி இருக்கிறாங்க. ஹாங்காங் பக்கத்தில் இருக்கக்கூடிய சைனாவில் தான் அவர்கள் அடங்கி இருக்கிறார்கள். சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு காதிசியாவின் நாயகர் என்று அவர்களுக்கு பேர். காதிசியாவுடைய போரினுடைய அந்த வெற்றிகரமா முடித்த அந்த காதிசியா போருடைய ஆரம்பத்துல அவங்க சொன்னாங்க, பயான் பண்ணும்போது சொன்னாங்க, மக்கள் முன்னால, மக்களே, லுகர் தொழுது முடித்த பிறகு நீங்கள் எந்த விதமான அசைவுகளும் ஆடாமல் அசையாமல் ரெடியாக நீங்கள் நின்று கொள் இருங்கள் போர்க்களத்திலே.
லுகரு முடித்த பிறகு நான் அல்லாஹு அக்பர் என்று ஒரு தக்பீர் சொல்லுவேன். உடனே உங்களுடைய ஆயுதங்களை எல்லாம், போர் ஆயுதங்களை எல்லாம் தயாராக வைத்துக் கொள்ளுங்கள். இரண்டாவது தக்பீர் சொல்லுவேன், அல்லாஹு அக்பர் என்று சொல்லுவேன். உங்கள் போர் கருவிகள் எல்லாம் நீங்கள் பரிபூர்ணப்படுத்திக் கொள்ளுங்கள். உலகத்திலே எந்த சமுதாயமும் உங்களுக்கு முன்னால் அல்லாஹு அக்பர் என்ற வார்த்தையை பயன்படுத்தினதே கிடையாது. முதல்ல தக்பீர் சொல்லப்பட்ட, தக்பீருடைய பாக்கியத்தை கொடுக்கப்பட்ட முதல் சமுதாயம் நீங்க தான். மூன்றாவதாக அல்லாஹு அக்பர் என்று நான் சொல்லுவேன். தளபதி சொல்றாரு போர்க்களத்துல, மூன்றாவது அல்லாஹு அக்பர் என்று நான் சொல்லுவேன். குதிரைப்படை வீரர்கள் தயாராக இருக்கட்டும். நாலாவதாக அல்லாஹு அக்பர் என்று நான் சொல்லுவேன். எதிரிகளோடு நீங்கள் உங்களுடைய மோதலை துவங்கட்டும். சொல்லும் பொழுது நீங்கள் எதிரிகளோடு தாக்க தயாராகும் பொழுது இந்த நாலாவது தக்பீருக்கு பிறகு நீங்கள் மோதுவீர்களே, ஒகூலு லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ், நீங்கள் போர் செய்யும் பொழுது லா ஹவுல வலா குவத்த இல்லா என்று தக்பீரோடு போர் செய்யுங்கள் என்று சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க. அந்த போர் எப்படி முடிந்தது தெரியுமா? காதிசியா நாயகர் என்று ஏன் பேர்? வெற்றி, அந்த போர் வெற்றியில் முடிந்தது. எந்த அளவு வெற்றி தெரியுமா? ஒரு போர் வெற்றி ஆயிட்டாலே அந்த போருக்கு போனவங்க எல்லாம் கோடீஸ்வரர் ஆயிடுவாங்க. அவ்வளவு பேர்களுக்கும் ஒரு மாவீரனை வெட்டினால் அவன் கொண்டு வந்த சாமான் முழுதும் அவருக்கு தாங்க சொந்தம். அவன் தங்க வாழ் கொண்டு வந்தாலும் அந்த தங்க அவருக்கு தாங்க சொந்தம். அவர் எதிரி என்னென்ன கொண்டு வந்து அவ்வளவு போர் செய்தார், அவருக்கு தாங்க சொந்தம். உமரில் ஆட்சி காலத்துல காதிசியா போர்னுடைய செல்வங்களை அத்தனை பேருக்கும் பங்கு வைத்து நிறைய மிச்சம் கற்று எழுதினாங்க. மிச்சம் நிறைய இருக்கு, பணம் இருக்கு, நாங்க என்ன செய்யறது? உமர் ரலியல்லாஹு கடிதம் கொடுத்தாங்களாம். அனுப்பும் பொழுது யாராவது ஒரு ஆள் யாரெல்லாம் குர்ஆன மனனம் பண்ணாங்களோ அந்த ஆஃபில்களுக்கெல்லாம் அந்த காசை கொடுங்க, மிச்ச காசு. ஒரு ஆயத் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் ஒரு ஆயத்து மனப்பாடம் பண்ணி இருந்தாலும் கூட அவங்களுக்கு அந்த காசை கொடுங்க. கவிஞர்களுக்கு எல்லாம் கொடுக்க கூடாது. குர்ஆனை மனப்பாடம் பண்ணவங்களுக்கு எல்லாம் காசை வாரி வாரி இறைங்கள் என்று சொன்னாங்களே. அந்த போர் வெற்றியினுடைய பரிசு உலகான மிஞ்சி கடந்தா அந்த போரினுடைய வெற்றி எதனுடைய ரகசியமே இந்த லா ஹவுல வலா குவத்த தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு அமெரிக்கா தன்னுடைய ஆயுதத்தினுடைய பலத்தையே பெரிய பலமாக அணுகுண்டு போடுறது, உயர்ந்த குண்டுகள் தயார் பண்றது, ஆயுதங்கள் ஏவுகணை தயார் பண்றது, இதுதான் ஆயுதங்களை நம்பிதான் ராஜ்யம் இருக்கிறது. ஆனால் சஹாபாக்கள் ஹபீப் இப்னு மஸ்லமா ரலியல்லாஹு அன்ஹு ரோமானியத்தை வெல்வதற்காக போயிருந்த பொழுது பெரிய கோட்டையை முற்றுகையிட்டிருந்தார். பெரிய கோட்டை, உள்ள நுழைய முடியல. என்ன சொன்னாங்க தெரியுமா? லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் என்று ஒரு சவுண்டு தான் போட்டாங்க. அங்கே பீரங்கிகள் கொண்டு கோட்டையை தகர்த்தால் எப்படி கோட்டைகள் குண்டுகள் போட்டால் தகர்க்குமோ அதே போல தளபதி வாயில் இருந்து வந்த அந்த லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் ஆங்காங்கே வெடிக்க ஆரம்பித்தது கோட்டை. மக்கள் பார்த்தார்கள், ராணுவம் பார்த்தார்கள். இந்த லா ஹவுலவுக்கு தளபதி சொல்றதுக்கு இவ்வளவு மவுஸ் இருந்தா நம்மளும் சொல்லுவோமே என்று அந்த படையே சேர்ந்து முழங்கியது. ரோமானியர்கள் அங்கிருந்து சிதறி ஓடி ரோமானியத்தை இஸ்லாம் வென்றது என்று வரலாற்றை இமாம் பைஹகி இமாம் லா ஹவுல வலா குவத்த சஹாபாக்களுக்கு எவ்வளவு பெரிய சாதனையாக திகழ்ந்தது என்பதை எழுதுவாங்க. இது கடந்த கால வரலாறு மட்டுமல்ல, பிற்காலத்திலே நடந்த ஒரு வரலாற்றை அப்துல் ரஹ்மான் சஃபூரி எழுதியிருப்பாங்க. பகதாதுல கருகுன்னு ஒரு ஊர், அந்த கருகு என்ற ஊர்ல ஒரு பெரிய படை, யானை படை, சுமார் 80,000 யானை படையோடு அந்த ஊர்ல ஒரு பெருங்கொண்ட இஸ்லாமிய எதிரி படை ஒரு இஸ்லாமியர்கள் இருக்கக்கூடிய ஒரு ஊரை தாக்குவதற்காக 80,000 யானை படையோடு தாக்க சென்றார்கள். அங்க இருக்க 80,000 யானையை எதிர்கொள்ள முடியுமா? அந்த சமயத்தில் முஸ்லிம்களில் இருந்த பெரியவர்கள் அவர்கள் பயன்படுத்தியது இவர்களை எதிர்கொள்வது நம்மளால முடியாது என்று அவர்கள் அத்தனை பேர்களும் லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் என்று அங்கு உள்ள பெரியவர் முழங்கினார். இதை கேட்டு அந்த யானை படை சங்கிலிகளை அத்துக்கொண்டு சிதறி ஓடியது என்று இறுதியிலே வெற்றி பெற்றார்கள். அல்லாஹ்வுடைய கிருபையில் அந்த கருகு என்ற ஊரில் நடந்த அதிசயத்தை அப்துல் ரஹ்மான் சஃபூரி கன் கிதாபிலே எழுதி காட்டுவார். அபி யசீதுல் குர்துபி ரஹமத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க, நான் ஒரு சமயம் ஒரு பயணத்துல இருந்தேன். என்னுடைய நண்பர்களோடு சேர்ந்து ஒரு படை, அல்லாஹ்வுடைய பாதையிலே ஒரு படைக்கு போயிருந்தோம். போய் கொண்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா
எங்களோடு ஒரு நல்ல ஒரு மனிதரும் கூட, ஒரு கிராமத்தை சார்ந்த ஒரு நல்ல மனிதரும் கூட வந்தார். ஒரு பெரிய காடு, அடர்ந்த மரங்கள் உள்ள ஒரு பெரிய பள்ளத்தாக்கு. அந்த பள்ளத்துல நிறைய அடர்ந்த மரங்கள் இருந்தது. என் கூட வந்திருக்கக்கூடிய அந்த சாலிகான மனிதருக்கு கால் தடயங்களை பார்த்தாலே அந்த தடயங்களுடைய அறிவு ஒருக்கு உண்டு. தடயங்களை பார்த்து கண்டுபிடிச்சிடலாங்க. திருடன் வந்தா நீ கண்டுபிடிக்கிறாங்களா இல்லையா? அது மாதிரி அந்த ஆள் நடமாட்டத்தினுடைய அடையாளத்தை வச்சே என்ன, கால் பாதத்தை வச்சே கண்டுபிடிச்சிருவாங்க. ஆள் நடமாட்டம் இருக்கான்னு தடயங்களை கண்டுபிடிச்சிருவாங்க. அந்த மாதிரி ஒரு பெரிய நிபுணர் அவர் சொன்னாரு, இந்த இடத்திலே திருடர்களுடைய நடமாட்டம் இருப்பது போல் தெரிகிறது. நான் தடயங்களை வைத்து கண்டுபிடித்து கொண்டேன், கொஞ்சம் ஜாக்கிரதையாக வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டு போனார். கொஞ்ச நேரம் ஆனது. நாங்க கொஞ்சம் தான் ஒரு அந்த இடத்த மரத்தை விட்டு கடந்தோம். மரத்துக்கு பக்கத்தில் ஒளிந்திருந்த 3 பேர்கள் ஆயுதங்களோடு எங்களை நோக்கி நடக்க ஆரம்பித்தார்கள். எந்த அளவு என்றால், பக்கத்திலே நெருங்கினார்கள். நான் சொன்னேன், எல்லாரும் சேர்ந்து வர்றாங்களே, நம்ம என்ன செய்யறது என்று அந்த பெரியவர்கிட்ட கேட்கும்போது அந்த பெரியவங்க சொன்னாங்க, எல்லாம் அசல்ட்ட ஒப்படைச்சிருங்க, அல்லாட்ட ஒப்படைச்சிருங்க. நீங்க எந்த விஷயமா போறீங்க? அல்லாவுடைய பாதையில தானே போறீங்க. நடக்கிறது நடக்கும், நீங்க நடங்க, அவன் பின்னால நடக்கட்டும்னு சொன்னான். நடந்து கொண்டிருந்தோம். நான் யாரும் திரும்பி பார்க்காதீர்கள், வலது பக்கமும் திரும்பி விடாதீர்கள், இடது பக்கமும் திரும்பி விடாதீர்கள் என்று திரும்பாமல் நடங்கள் என்று அந்த பெரியவர் சொல்லிக்கொண்டு அவர் பின்னால நாங்க போனோம். அந்த 3 பேர்களும் வேற ஒரு பாதை வழியாக எங்களை நோக்கி வந்து கொண்டிருந்தார்கள். நான் கடைசியாக போனதால் திரும்பி பார்த்தேன். எனக்கும் அவங்களுக்கும் ஒரு ஈட்டியினுடைய அளவுக்கு நெருங்கி விட்டார். அப்படி எட்டி பிடிக்கிற அளவு இருக்கும்லாங்க ஒரு ஈட்டிங்கிறது. நான் திரும்பி பார்த்து விட்டு வந்து விட்டார்கள், நாம் மாட்டிக்கொண்டோம், நம்மளை பிடித்து விட்டார்கள் இங்கு சொல்லும் பொழுதுதான் அந்த பெரியவர் திரும்பினார். திரும்பி விட்டு சொன்னார், யா அல்லாஹ், இவர்களின் இந்த ஷைத்தான்களுடைய தீங்கில் இருந்து எங்களை பாதுகாப்பாயாக என்று சொல்லிவிட்டு கலிமா விரலையும் அதுக்கு அடுத்த விரலையும் பார்த்து அவர்களை பார்த்து நில்லுங்கள் என்று சவுண்டாக சொன்னார். நாங்கள் நடக்க ஆரம்பித்தோம். திரும்பி ஆற்றி எந்த பேச்சும் பேசாம அந்த இடத்தை விட்டு வேற ஒரு மலைப்பகுதிக்கு நாங்கள் போனோம். அங்க இருந்து பிடிக்க முடியாத அளவுக்கு அந்த இடத்தை நாங்கள் பார்டரை தாண்டியதும் அப்பொழுது திரும்பி பார்த்தேன். அவர்களும் திரும்பி பார்த்தார்கள். அப்பொழுதுதான் சொன்னார்கள், பாருங்கள் இந்த ஷைத்தான்களை, அப்படியே நிற்கிறார்கள், அந்த இடத்தை விட்டும் கடக்க முடியாமல் அப்படியே இணைச்சு நிற்கிறார்கள் என்று சொன்னார். அப்பொழுதுதான் பார்த்தோம் அந்த 3 பேர்கள் அந்த இடத்திலேயே நிற்கிறார்கள். அப்பொழுது அந்த பெரியவர் சொன்னார், நான் மாத்திரம் அல்லாஹ்வுடைய பயம் இல்லாவிட்டால் இங்கேயே இவர்களை முடக்கி விட்டு சென்றிருப்பேன். அந்த இடத்தை விட்டு காலம் முழுவதும் நடக்க முடியாத அளவுக்கு நான் நம் மூலமாக அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு திருத்தணும் என்பதற்காக, நம் மூலமாக அவர் அல்லாஹ்வை பயப்படணும் என்பதற்காகவே நான் துவா செய்கிறேன் சொல்லி, யா அல்லாஹ் இவர்களை திருப்பி அனுப்பிவிடு என்று துவா செய்தார்கள். அதுக்கு பிறகு அவர்கள் அந்த இடத்தை கீழே உட்கார்ந்தவங்க தன்னுடைய நண்பர்களோடு பேசிவிட்டு நடந்து போனார்கள் என்ற வரலாறை சொல்லி காட்டுவாங்க. என்னன்னா, அவங்க சொல்லும் போது சொன்ன வார்த்தை, யா அல்லாஹ் நீ இந்த ஷைத்தான்களுடைய தீங்கில் இருந்து எங்களை பாதுகாப்பாயாக என்று சொல்லிவிட்டு லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லான்னு கடைசியில சொன்னாங்க. ஆக லா ஹவுல வலா குவத்தைங்கிறது சஹாபாக்களும் சரி, சஹாபாக்களுக்கு பின்னால் வாழ்ந்தவர்களும் சரி, தங்களுடைய போர்க்களத்துக்குண்டான ஒரு பெரிய கருவியாக, ஒரு ஆயுதமாக பயன்படுத்திய வரலாறு இஸ்லாமிய வரலாறு. ஆப்கானிஸ்தான்ல அதிபராக இருந்து ஆன்மீகத்தின் அரசராக மாறிய இப்ராஹிம் அதுகம் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவங்களுக்கு ஒரு நண்பர் இருந்தார். அவர் பேர் எஹியா. அவங்க ஒரு இடத்துல தவம் செய்வாங்க. தவம் செய்து கொண்டு இருக்கக்கூடிய அவங்க ஒரு உயரமான ஒரு மாடியில உட்கார்ந்து தவம் செய்துட்டு இருக்கக்கூடியவங்க திடீர்னு ஒழுவு செய்யணும்னு நினைச்சா நினைச்சுவாங்களாம், லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லான்னு உட்கார்ந்த இடத்துல இருந்தே சொல்லும் போது அப்படியே பறந்து நேர ஒழுவு செய்யற இடத்துல வந்து நிற்பான். ஒழுவு செய்து முடிச்சுட்டு லா ஹவுல வலா குவத்தன்னு சொன்னா நேர தவம் செய்த இடத்துக்கு வந்துருவாங்க. இப்படி அல்லாஹ் தாலா தங்களை ஒரு ஆன்மீக உந்துதலுக்குரிய ஒரு சக்தி உள்ளதாக அல்லாஹ் அந்த பவர் கொடுத்தான் அப்படிங்கிறதையும் ஆன்மீகவாதிகளுடைய வரலாற்றை எழுதக்கூடிய ஞானிகள் அஸ்ஸுலூக் இலா மலிக்கில் முலூக் என்ற நூலிலே ஆசிரியர் இந்த அற்புதமான செய்தியை நமக்கு எழுதி காட்டு. இஸ்லாமிய நாட்டிலே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்த மிஸ்ர் நாட்டிலே ஒரு மிகப்பெரிய ஆன்மீக தலைவர் இருந்தார். அவருக்கு பேர் எழுதுவாங்க ஷேக் அபுல் ஃபதுல் ஜௌஹரி ரஹமத்துல்லாஹி அலைஹி. இவங்களை பார்க்கறதுக்காக அவங்க பிற்காலத்தில் அவங்களுடைய மாணவராக மாறிய ஷேக் அபூபக்கர் அப்படிங்கிறவங்க சொல்லுவாங்க, ஒரு வெள்ளிக்கிழமை
நான் மிஸ்ர் நாட்டுக்கு போனேன். யாரை பார்க்கறதுக்காக? மிகப்பெரிய ஞானி என்று பேசப்படக்கூடிய ஷேக் அபுல் ஃபதுல் ஜௌஹரி அவங்கள பார்க்க போனேன். போனா வெள்ளிக்கிழமை போறேன். அவர் பார்த்து அவங்க மேல பயங்கரமா ஒரு பெரிய பணக்காரர் எவ்வளவு பெரிய ட்ரெஸ் விட்டுருப்பார், ஒரு பெரிய ஒரு அரசரா இருக்கக்கூடிய ஒரு உயர்ந்த ஒரு கோலத்துல இருப்பார், உயர்ந்த ஒரு சேர்ல இருப்பார். அது மாதிரி ஒரு துறவி கோலத்துல இருப்பாங்கன்னு பார்த்தா அவங்க ஒரு பெரிய அரசர் கோலத்துல ஒரு பெரிய உயர்ந்த ஆடைகள்ல கோலோச்சி செய்யறத பார்த்தேன். அப்ப மனசுக்குள்ள இன்னும் இவங்க பெரிய ஞானி கேள்விப்பட்டு பார்க்க வந்தா இவங்க இந்த கோலத்துல இருக்கிறாங்க, இவ்வளவு பெரிய உயர்ந்த ஒரு பயங்கரமான ஒரு பெரிய பணக்கார பாதுஷாவுடைய உடையில இருக்கிற மாதிரி இருக்குது. இவங்கள்ட்ட என்ன ஆன்மீகத்துக்கு உண்டான மக்கள் கூட்டமா இவர்களை பெருசா பார்க்க வர்றாங்களேன்னு சொல்லிட்டு நான் அவங்கள பார்க்காமலேயே திரும்பிட்டேன். என் மனசுல அவங்களுடைய ஆடம்பரமான உடையை பார்த்துட்டு இவங்களை பார்க்கிறதா அப்படின்னு திரும்பிட்டேன். திரும்பி வேற தெருக்குள்ள போயிட்டு இருக்கும் போது ஒரு பொம்பளை அழுது கத்தி கூச்சல் போட்டுட்டு வர்றதை பார்க்கிறேன். ஐயோ, எனக்கு ஏற்பட்ட சோதனை யாருக்கும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த மிஸ்ர் நாட்டுல வேற தெருல அதே வெள்ளிக்கிழமை கத்திக்கிட்டே வருது. என்னம்மா பிரச்சனை உனக்கு? ஏன் இவ்வளவு சோகத்தோடு சத்தம் விட்டு வருகிறேன்? நான் உனக்கு அதை சரி பண்ணி தரேன். அந்த பெண்ணுடைய அந்த கூச்சலை பார்த்தா எனக்கே பாவமா இருந்தது. நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டேன். அந்த அம்மா சொல்லிச்சு, ஒத்த பொம்பளை பிள்ளை எனக்கு, நான் ஒரு வசதியான குடும்பத்துல உள்ள பிள்ளை, எனக்கு ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை, அந்த பிள்ளைய நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்து ஆளாக்கி இன்னைக்கு கல்யாண பொண்ணு அளவுக்கு அந்த பிள்ளை ஆன பிறகு ஒரு சாலிகான ஒரு மனிதர் பெண் கேட்டார். நல்ல முஸ்லிம்கள் நல்ல அழகான மனிதர், பொருத்தமான மாப்பிள்ளையாக தெரிந்ததுனால் நான் கல்யாணம் முடிச்சு வச்சேன். இன்னைக்கு நைட்டு தான் முதல் கல்யாணம் நடந்த முதல் நைட்டு. இன்னைக்கு இந்த நைட்டில் ஒரு ஷைத்தான் குடியேறி என்னுடைய பிள்ளைய பைத்தியமா ஆக்கிவிட்டது. அந்த முதல் இரவுல ஒரு ஷைத்தான், ஒரு ஜின்னி என்னுடைய பிள்ளை மேல ஈக்கீடு செய்து என்னுடைய மகளை பைத்தியமா ஆக்கிருச்சு முதல் இரவுல. இந்த நிலைமை யாருக்கும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த அம்மா கத்திச்சு. அப்ப நான் சொன்னேன், லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா, அதை கொண்டு நான் உன் பிள்ளைய சரிப்படுத்துறேன், உன் வீட்டுக்கு என்னை கூட்டு போ அப்படின்னு நான் சொன்னேன். அபூபக்கர், ஷேக் அபூபக்கர் அவங்க பின்னாலே போறாங்க. போனா ஒரு பெரிய பங்களா, மாடியில நான் ஏறினேன். உள்ள போய் பார்த்தா கல்யாண வீட்டுல என்னென்ன சாமான்லாம் இருக்குமோ அவ்வளவு சாமான்களும், ஒரு உயர்ந்த ரகமான ஐட்டங்கள் எல்லாம் கல்யாண வீட்டுல பூ சாமான் தானங்க இருக்கும், அதே மாதிரி இல்ல விதவிதமான சாமான்கள் இருந்தது. ஒரு ரூம்ல போன உடனே உன்னை உட்கார சொன்ன உடனே பொண்ணு அங்க இருந்தது. பைத்தியம் பிடித்த அந்த பொண், கல்யாணம் அன்று முதல் இரவு பைத்தியம் பிடித்த அந்த பெண் வலது பக்கம் இடது பக்கம் இப்படியே ஒரு பரபரப்போடு திரும்பியபடி அந்த பெண் இருந்து. குர்ஆன்ல ஒரு 10 வசனங்களை 7 வகையான முறையில ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, குர்ஆனை அல்லாஹ் 7 முறையில இறக்கியிருக்கான்னு சொன்னாங்களா இல்ல? 7 கிராத், 7 கிராத்துல குர்ஆன்ல உள்ள ஒரு 10 வசனத்தை இருந்து ஓதுன. அப்பொழுது அந்த பெண் குரலில் அந்த ஜின்னு பேச ஆரம்பிச்சது. என்ன சொல்லுச்சு? யா அபூபக்கர், என்ன நீ பெருசா 10 ஆயத்து நீங்க ஓதுறதுனால ஒன்னும் பெரியவனே அடிச்சுக்கிறாதீங்க. குர்ஆன்ல ஒரு 10 ஆயத்து தீக்கி 7 முறையில நீங்க ஓதுறதுனால ஒன்னும் பெருமையா அடிச்சுக்கிறாதீங்க. இந்த பொம்பளை பிள்ளை என்ன சேட்டை பண்ணுச்சு தெரியுமா? நான் எதுக்கு வந்தேன் தெரியுமா? மாபெரும் ஞானி ஷேக் அபுல் ஃபதுல் ஜௌஹரிங்கிற ஒரு பெரியவங்களை சந்திக்கிறதுக்காக ஜின் குலத்தில் 70 பேர்கள் நாங்கள் வந்தோம். எங்கள் மகானை பார்க்க வந்தோம், அவங்க பின்னால தொழுக வந்தோம். அந்த பெரியவங்களை பத்தி நீங்களே தப்பா நினைச்சிட்டீங்க. முதல்ல அவங்கள பார்க்க வந்த பொழுது அவங்களுடைய உடையை பார்த்து, ஆடம்பரமான உடை, இவற்றை என்ன ஞானம் இருக்கு என்று நீங்களே தப்பா நினைச்சு முதல்ல உங்க எண்ணத்தை மாத்துங்க. அதுக்கு நீங்க அல்லாட்ட தௌபா செய்யுங்க. அந்த பெரியவங்க பின்னால நான் தொழுறதுக்கு தான் நாங்க ஒரு ஜின்னு இல்ல 70 ஜின்னு. இந்த 70 ஜின்னும் அலி ரலியல்லாஹு விட்ட நாங்க இஸ்லாத்தை தழுவிய ஜின்கள். நாங்க இந்த 70 பேரும் இவங்க பின்னால தொழு வந்தோம். நீங்க எந்த ஞானியை தப்பா நினைச்சீங்களோ அந்த ஷேக் அபுல் ஃபதுல் ஜௌஹரி அவங்க பின்னால தொழுக வந்தோம். என் கூட்டாளிமார்கள் எல்லாரும் கிராஸ் பண்ணிட்டாங்க. நான் கிராஸ் பண்ணும்போது இந்த புள்ள அசிங்கத்தை தீக்கி வெளியே வீசியது என் மேல பட்டு என் உடம்பு அசுத்தமானது. நான் தொழுவ முடியாமல் போனது. யாருக்கு பின்னால தொழுவ வந்தேனோ அவங்க பின்னால என்னுடைய கூட்டாளிகள் எல்லாம் மிஸ் ஆயிட்டாங்க. நான் மட்டும் என் மேல அந்த சாக்கடை தெளிக்கப்பட்டதுனால் நான் அசுத்தமானேன். அதனால தொழுவ முடியாம ஆனதுனால கோபத்துல இந்த புள்ளையினுடைய மூளையை கெடுத்து விட்டேன், இந்த புள்ளையினுடைய உடலில் ஏறிவிட்டேன் என்று சொல்லும் பொழுது நான் சொன்னேன், எந்த பெரியவங்களா பார்க்க வந்தீங்களோ அந்த பெரியவங்களுடைய பொருட்டால சொல்றேன், இந்த புள்ளைய நிலையிலிருந்து வெளியே போயிருங்க என்று நான் சொன்னதும், சரி நீங்க சொல்றத நான் கேட்கிறேன்,
நீங்க சொல்லு கட்டுப்படுறேன், நான் வெளியே போயிறேன்னு சொல்லி அந்த ஜின்னி வெளியே போனது. அந்த பிள்ளைக்கு சுயநினைவு வந்து என்னை பார்த்ததும் வெக்கப்பட்டு தலையை மூடிக்கொண்டு ஓடியது என்று இந்த செய்தியை சொல்லி முடித்து விட்டு, எவ்வளவு பெரிய ஞானிய நாம பார்க்காம திரும்பிட்டோம்னு சொல்லி மகான ஷேக் அபுல் ஃபதுல் ஜௌஹரி அவங்கள பார்க்க போன உடனே என்னை பார்த்து ஒரு சிரிப்பு சிரிச்சாங்க. என்ன பார்த்த உடனே ஜின்னி சொல்லிதான் நம்மளை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சுதா அப்படின்னு சொல்லி அந்த ரகசியத்தை பார்த்த உடனே சொன்ன உடனே கேட்ட அதிர்ச்சியில் மயங்கி விழுந்தேன். அதுக்கு பிறகு அந்த ஞானியினுடைய தவச்சாலையில் நான் ஒரு அடிமை போல, ஒரு சீடனை போல, ஒரு அடிவடியை போல, ஒரு சிஷியனாக அங்கேயே தவம் கடந்தேன் என்று அந்த லாவுல ஒலா கூவத்தை இல்ல அந்த திக்ரினுடைய மகிமையை சொல்லி முடிப்பார். ஆக இப்படி நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால தான் சொன்னாங்க. அது எதனுடைய ரகசியம் தெரியுமா? உலகத்துல ராணுவ ரகசியம் இருக்குது, ஆனா இது அல்லாஹ்வுடைய ரகசியத்துல உள்ளதுன்னாங்க ரசூலுல்லாஹ். முஆது இப்னு ஜபல பார்த்து சொன்ன, முஆதே உனக்கு ஒரு ரகசியம் சொல்லி தரட்டா? அந்த ரகசியம் அல்லாஹ்வுடைய பெட்டகத்தில் உள்ளது. என்ன பெட்டகம்? லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். இது அல்லாஹ்வுடைய ராஜாங்க ரகசியத்தில் உள்ளது. அதை சொல்லி தரட்டா? நீ மற்றதை ஓத விட இதை ஓது. 70 வகையான தீங்கின் வாசல்கள் மூடப்படும், 99 வியாதிகள் மூடப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்த இந்த அற்புதமான இந்த திக்ரை ஒரு பவரான முறையில் நம்முடைய நாத்த வாயால, நம்முடைய அசுத்தமான வாயால, பொய் பேசிய, புறம் பேசிய, பலவரை பத்தி தகுதி இல்லாமல் பேசிய இந்த மனமில்லாத வாயால, தகுதி இல்லாத நாக்கா இருந்தாலும் அந்த திக்கிரினுடைய தரத்தால் அல்லாஹ் அந்த திக்கிற்கு பவரை தந்து நம்முடைய எதிரிகளை எப்படி நம்முடைய முன்னோர்கள் போர்க்களத்திலே வெற்றி மேல் வெற்றி பெற்றார்களோ அது மாதிரி வெற்றியையும், நாம் போடக்கூடிய மாத்திரைகள், நாம் குடிக்கக்கூடிய டானிக்குகள், நமக்குடைய உடம்பில் குத்தப்படக்கூடிய ஊசிகள் அத்தனையும் அல்லாஹ் அந்த 99 வியாதிக்கு மருந்து என்று சொன்னான அந்த மருந்தை இந்த இந்த திக்ரின் பறக்கத்தினால் அந்த ஊசிக்கும் மருந்துக்கும் குளுக்கோஸுக்கும் அல்லாஹ் அவ்வளவு பெரிய பவரை தந்தல் புரிவானாக. நம்முடைய உடலில் கத்தி படாமல், எந்த விதமான ஆபரேஷனும் செய்யப்படாமல், எந்த உடலோடு அல்லாஹ் தாயின் கருவறையில் நம் உலகத்துக்கு அல்லாஹ் நம்மை தந்தானோ அது வரைக்கும், நாம் மௌத்தாகிற வரைக்கும் ஒரு கீறல் கூட, ஒரு உறுப்பு கூட வெட்டப்படாத அளவுக்கு முழுமையான முறையில் அல்லாஹ் நம்முடைய உடலை இந்த லாஹுல உலா கோத்து அல்லாஹ்வுடைய பரக்கத்தின் மூலமாக, இந்த வெள்ளிக்கிழமையின் பரக்கத்தின் மூலமாக அல்லாஹ் நம்மையும் நம் சார்ந்தவர்களையும் நம் குடும்பத்தையும் ஆஸ்பத்திரிக்கு ஆபரேஷன் தியேட்டருடைய வாடையே இல்லாமல் அல்லாஹ் பாதுகாப்பானாக. ஆமீன் சொல்லுங்க.